தற்போது ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஒன்று ஏற்பட்டால் ஈரானால் தாக்குப்பிடிக்க முடியுமா? ஈரானுடைய ஆயுத பலம் எப்படி இருக்கிறது? அல்லது திடீரென்று இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தினால் கூட அதற்கு பதிலடி கொடுக்கிற நிலைமையில் ஈரான் இருக்கிறதா என்கிற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து எழும்பிய வண்ணமே இருக்கிறது. அந்த கேள்விகளுக்குரிய பதிலாகத்தான் இந்த வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 365வது நாளாக நாம் இந்த வீடியோவை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது, பாலஸ்தீனத்தை ஒட்டிய பாலஸ்தீன பெருபூமியிலே என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய லெபனானிய மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற பல விவகாரங்களை இன்றைக்கு நாம் பேச இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய இந்த வீடியோவோடு இன்னொரு இணைப்பாக முக்கியமான ஒரு வீடியோவை நாம் இருக்கிறோம். அந்த வீடியோவையும் இந்த தொடரிலேயே நீங்கள் பார்க்க முடியும். அது என்ன வீடியோ என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும். ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான ஒரு பதட்டமான உச்சகட்ட சூழ்நிலை இருக்கிறது. ஈரானுடைய ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி அவர்களே பகிரங்கமாக நாங்கள் எதற்கும் தயார் என்கிற அறிவிப்பு வரைக்கும் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு வார் வருகிற நேரத்தில் அந்த வார்ல ஆயுத பலம் எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய பலம் என்ன, இவர்களுடைய பலம் என்ன என்று பல வீடியோக்கள் வெளியாகி வருகிற அதே நேரத்தில் அல் ஜசீராவினுடைய ஒரு துல்லியமான தொகுப்பினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை இதனுடைய தொடரிலேயே நீங்கள் பார்க்க முடியும். அப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் ஈரானுடைய பலம் என்ன, இஸ்ரேலுடைய பலவீனம் என்ன என்பது. எனவே அடுத்த பொய் சொல்லக்கூடிய வீவர்ஸுக்காக வேலை செய்யக்கூடிய வீடியோக்களை எல்லாம் தவிர்த்து விட்டு அல் ஜசீராவினுடைய ஆங்கில அரபினுடைய மொழிபெயர்ப்பு நான் உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறேன். அதை கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிற செய்திகளோடு இன்றைக்கு காசா முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில இன்றைக்கு 7 சகோதரர்களை கைது செய்திருக்கிறார்கள். 13 சகோதரர்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற நிலையில 11 சகோதரர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் அமைப்பு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த தாக்குதலுடைய வீடியோக்களை நமக்கு இங்கே காட்சிப்படுத்த முடியாது, வெளியூர்ல இருக்கிற காரணத்தினால. அந்த வீடியோக்களுடைய காட்சிகள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோவினுடைய லிங்கை முடியுமானால் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திதான் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து லெபனான் பகுதிகளில் உச்சகட்டமாக நடந்து வருகிறது. லெபனானில் இன்றைக்கு அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் 25 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 127க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் வடக்கு, அதாவது லெபனானுடைய வடக்கு பகுதிகளில் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல்கள் லெபனானை சேர்ந்த லெபனானுக்குரிய பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளராக செயல்பட்ட சயீத் அத்தாலா என்கிறவர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த ஷஹீதுடைய நிலைகள் எல்லாம் மறுமையிலே அவருக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது, செயல்பாடுகளாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். ஆனால் சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் வீர தியாகிகளை தவிர அவர்களுடைய இழப்புகளால் இந்த போராட்டத்தினுடைய வீரியம் குன்றாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த யுத்தத்துல நிறைய தலைவர்களை நம்ம இழந்துகிட்டு தான் இருக்கிறோம். அதனால யுத்தத்தினுடைய போங்கு மாறவில்லை, மாறவும் செய்யாது என்பதை உளப்பூர்வமாக நம்ப வேண்டிய கடமையும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி, தற்போதைய தேர்தலுடைய வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு இன்றைக்கு சர்வதேசம் முழுவதும் ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காரணம் என்ன? ஈரான் மேல அணு மின் நிலையங்கள் மீது, அணு உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்றுதான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். ஆனால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால், இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் அவர்களுடைய அயன் டோம் தடுக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதே போன்று ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரானுடைய அயன் டோம்கள் இருக்கிறதா, அது தடுக்க முடியுமா என்பது தொடர்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல இதற்கு பின்னால் வரக்கூடிய அதே வீடியோவில் நீங்கள் அதை தெளிவாக ஆதாரங்களோடு அறிந்து கொள்ள முடியும். இதே நேரத்தில் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களுக்கும்
இஸ்ரேலுக்கும் இடையிலே பாரிய தாக்குதல்கள் நடந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக இது லெபனானுடைய மிக முக்கியமான எல்லைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒடாய்சே பகுதிகளில் பாரிய தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் லெபனானுடைய எல்லைக்குள் இஸ்ரேலுடைய தரைப்படை நுழையவில்லை. ஒரு வீடியோவை இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. அதாவது லெபனானுடைய சில பகுதிகளுக்குள்ள போன மாதிரியான காட்சிகள். அந்த காட்சிகளை லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் மறுத்திருக்கிறார்கள். அது எல்லையோரம் இருக்கக்கூடிய இஸ்ரேல் லெபனான் எல்லையாக இருக்கிறது. அந்த எல்லைக்குள்ள போன வீடியோக்களை லெபனானுக்குள்ள போனதை போன்றவர்கள் சித்தரிக்கிறார்கள். ஆனால் லெபனானுக்குள் அவர்கள் இதுவரைக்கும் நுழையவில்லை. குறிப்பாக இந்த ஒடாய்சே பகுதிகளில் தான் பாரிய தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. இந்த தாக்குதல்களில் இன்றைய தினமும் இதுவரைக்கும் 7 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை லெபனானில் இருக்கக்கூடிய லெபனானிய போராளி குழுக்கள் அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடியும். ஏன்னா இந்த ஒடாய்சே வழியாக உள்ள நுழைகிறதுங்கிறது அவர்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கிறது. அந்த இடத்தை மிஸ் பண்ணினால் லெபனானுக்குள்ள ஈஸியா வந்துடலாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல உள்ள வரவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பாரிய தாக்குதல்களை லெபனானிய போராளி குழுக்களுடைய மிக முக்கியமான படையணியாக இருக்கக்கூடிய ரத்வான் படைப்பிரிவு நடத்தி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் லெபனானுக்குள்ள வான்வழி தாக்குதல்களை உச்சமாக இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த வான்வழி தாக்குதல்கள் எல்லாம் பொதுமக்களை இலக்கு வைத்த தாக்குதல்களாக இருக்கிறது. இதுவரைக்கும் 1.2 மில்லியன் 12 லட்சம் மக்கள் அகதிகளாக வெளியேறி இருக்கிற அளவுக்கு அவர்களுடைய தாக்குதல்கள் தொடர்ந்தும் வருகிறது என்கிற செய்திகளும் நமக்கு இன்றைக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில தான் இஸ்ரேலுடைய ராணுவத்திற்கு எதிராக பாரிய தாக்குதல்களை ராக்கெட் தாக்குதல்களையும் லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய காஃப்ரியாஃபல் என்கிற இடத்தின் மீது இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது 170க்கு மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது லெபனானிய குழு என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே போன்று வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய காஃபர் ஜலாதி என்கிற இடத்துல 27க்கு மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்கள் கிட்டத்தட்ட 200 தாக்குதல்கள் இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஈரான் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ தளங்கள் மீதும் இன்றைக்கு ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனை தாக்குதல்கள் என்கிற விவகாரங்கள் அதிலே வெளியாகாத. அதே நேரத்தில் அமெரிக்காவை தளமாக கொண்டிருக்கக்கூடிய வார் கண்காணிப்பு அமைப்புகள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்குள் நுழைய நினைக்கிற நேரம் எல்லாம் லெபனானில் இருக்கக்கூடியவர்கள் கண்ணி வெடி தாக்குதல்களையும் நேரடி ஸ்னைப்பர் அட்டாக்கையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இஸ்ரேலுக்கு தரை வழியாக லெபனானுக்குள் நுழைவது என்பது பாரிய சங்கடமான ஒரு நிலையாக மாறி இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். அதே நேரத்தில் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கிறது. அதில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வேட்பாளராகவும் இன்னொரு வேட்பாளராக கமலா ஹாரிஸும் போட்டியிடுகிறார். அதே நேரம் இன்றைக்கு கமலா ஹாரிஸை சந்தித்து அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம் முக்கியஸ்தர்கள் முஸ்லிம் தலைவர்கள் கமலா ஹாரிஸை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். காசாவினுடைய போர் நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் மீது தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படக்கூடாது, அப்படி நடத்தப்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு எதிராகத்தான் வாக்களிப்போம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படியான ஒரு நிலை தொடருமாக இருந்தால் கண்டிப்பாக கமலா ஹாரிஸ் தோல்வியை தழுவ வேண்டிய நிலையும் ஏற்படும் என்பதுதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. ஆனா நீங்க பார்க்கலாம், தொடர்ந்து நிறைய யூடியூபர்ஸ் ஈரானுக்கு இஸ்ரேல் அடிச்சுட்டாங்க தாக்கிட்டாங்க என்கிற செய்தி எல்லாம் பேசுறாங்க. முதல்ல இப்படி தலைப்பு போட்டாலே இந்த 2-3 நாளைக்கு நீங்க பார்க்காதீங்க. பச்சை பொய்யான செய்திகள் ஈரான் மீது தாக்கல் நடத்தினால் அது ஒரு சர்வதேச செய்தியாக மாறிவிடும். எல்லா மாஸ் மீடியாக்களும் பேச ஆரம்பித்துடுவாங்க. எனவே இந்த மாதிரியான பதட்டமான நேரத்தில் பொய்யான செய்திகளை சொல்லி யூடியூப்ல வியூவர்ஸ் எடுக்க நினைச்சாங்கன்னா அது போன்றவர்களை மொத்தமாக புறக்கணியுங்கள், அன்சப்ஸ்கிரைப் பண்ணி ஒதுக்குங்க. ஏன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பொய்களை பரப்புறாங்கன்னு சொன்னா அவங்களிடமிருந்து நாம் உண்மையை எதிர்பார்க்க முடியாது. எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன். மேலதிகமான தகவல் வருகிற போது இன்ஷா அல்லாஹ் நாளை காலை உடனுக்குடன் உங்களோடு அதை பகிர்ந்து கொள்வோம். அதே போன்று இன்னொரு வீடியோ இதில் இணைக்கப்பட்டிருக்க, கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்க. ஈரான் ஆயுத பலம் மிக்கதா, இஸ்ரேல் ஆயுதம் பலம் மிக்கதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஈரானுக்கு இஸ்ரேலோடு மோதுகிற பலம் இருக்கிறதா, இஸ்ரேலுக்கு ஈரானோடு மோதுகிற பலம் இருக்கிறதா என்கிற கேள்வி. இஸ்ரேலை பொறுத்தவரையில முதன்மையாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரேல் தன்னுடைய பலமாகவே நினைப்பது அமெரிக்காவை தான். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் ஈரானுக்கு வெளிப்படையாக அமெரிக்காவை போன்று அத்தனையையும் கொடுத்து உதவக்கூடிய எந்த நாடுகளும் இல்லை. நட்பு ரீதியிலாக ரஷ்யாவும் சீனாவும் அவர்களோடு இருக்கிறார்கள். எந்த அரபு நாடுகளும் ஆயுதங்களை பகிர்ந்து கொள்ளுகிற நிலையில் ஈரானோடு உறவுகளை கொண்டிருக்கவில்லை. சாதாரணமான உறவுகள், ராஜதந்திர உறவுகள் தான் இருக்கிறதே தவிர இஸ்ரேலை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் ஈரானோடு ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய அளவில் அரபு நாடுகள் இல்லை என்பது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான்
ஈரான் செய்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலைதான் எந்த நேரத்திலும் இஸ்ரேலோடு தங்களுக்கு எதிரான ஒரு யுத்தம் தொடங்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று பல்லாண்டு கால திட்டமாக அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் தங்களுக்கு தேவையான தங்களுக்கு ஆதரவான ஆயுதப்படைகளை மிடில் ஈஸ்ட் முழுவதும் உருவாக்கி வைத்திருப்பது. குறிப்பாக யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு, இவர்கள் ஈரானுடைய நேரடி ஆதரவு பெற்றவர்கள், ரஷ்யாவினுடைய ஆதரவு பெற்றவர்கள், பலம் பொருந்தியவர்கள், ஆயுதங்களை துல்லியமாக இயக்கக்கூடியவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களுடைய பலம் என்ன என்பதை கடந்த ஒரு வருடமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா பிரித்தானியாவினுடைய கடற்படைகளை மீறி மிக துல்லியமாக கடலிலே இருக்கக்கூடிய செங்கடலிலே வரக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது தாக்குதல்களை துல்லியமாக நடத்தி அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஈரானால் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான படைப்பிரிவு. யமனுடைய ஆட்சியை பெரும்பாலான பகுதியையே அவர்கள் தான் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த ஒரு ஆயுத குழு ஈரான் தயாரிக்கிற அனைத்து நவீன ஆயுதங்களையும் மொத்தமாக கையகத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழுவாக அறியப்படுகிறது. ஈரான் யுத்தம் செய்கிறதோ இல்லையோ, லெபனானுடைய ஆயுத குழு செய்யக்கூடிய யுத்தம் ஈரானுடைய யுத்தம் தான் என்று அறிகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஈரானுடைய இராணுவத்தினுடைய பி டீமாகவே இயங்கக்கூடியவர்கள் ஹெஸ்புல்லாக்கள் என்றால் அது மிகையாகாது. அதே நேரத்தில் தான் சிரியாவில் இருந்து இயங்கக்கூடிய கதாயிப் ஹெஸ்புல்லா என்கிற அமைப்பு, அதே போன்று சிரியாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுடைய சிரியாவுக்கான அமைப்பு, அதே போன்று லெபனானில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுடைய லெபனானுக்கான அமைப்பு, ஈராக்கில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுடைய ஈராக்குக்கான அமைப்பு, அதே போன்று ஈரானில் இருந்து இயங்கக்கூடிய வேறு விதமான அமெரிக்க இஸ்ரேலுக்கு எதிரான போராளி குழுக்கள், இப்படி பல குழுக்களும் அவர்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய குழுக்கள். அதே நேரத்தில் பாலஸ்தீன சுதந்திர இயக்கங்கள், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அவர்கள் பாலஸ்தீன சுதந்திர மீட்சிக்காக ஈரானுடைய முற்றுமுழுதான உதவிகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள். அது தவிர்ந்த இன்னும் சில நாடுகளுடைய உதவிகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். எது எப்படி போனாலும் பாலஸ்தீன சுதந்திர விவகாரத்தில் அவர்கள் தன்னிச்சையாக திட்டங்களை வகுத்து போராடக்கூடியவர்கள், தனியொரு அரசாங்கமாகவும் செயல்படக்கூடியவர்கள். இந்த நேரத்தில் தான் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பாரிய தாக்குதலை நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து பாலஸ்தீன இஸ்ரேல் யுத்தம் வெடித்தது. அதிலே இஸ்ரேல் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது கொடூரமான தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்த மறுகணம் அக்டோபர் 8ஆம் தேதியே லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவும் பாலஸ்தீன ஆதரவு போராளிகளோடு இணைந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில தான் ஒரு வருடத்தை நெருங்கிக் கொண்டு வரக்கூடிய இந்த யுத்தத்தில் இஸ்ரேலியர்களால், இஸ்ரேலுடைய இராணுவத்தினால், லெபனானுடைய அதே போன்று பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுடைய சில தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். குறிப்பாக பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய லெபனானுக்கான தலைவராக செயல்பட்ட ஷேக் ஆரூரி அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே போன்று ஈரானுக்குள்ள வைத்து பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய, குறிப்பாக பாலஸ்தீனத்தினுடைய முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே போன்று லெபனானுடைய போராளி குழுக்களுடைய மிக முக்கியமான தளபதிகள் ஒருவராக செயல்பட்ட ஃபுவாத் ஷுக்கூர் கொல்லப்பட்டார். அதே நேரத்தில் இறுதியாக ஹசன் நசுருல்லா கொல்லப்பட்டார். இப்படி தொடர்ந்த தாக்குதல்களை நடத்தி வந்தவர்கள் ஈரானுக்கு உள்ளே நுழைந்து இஸ்மாயில் ஹனியா மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து தற்போது ஹசன் நசுருல்லா மீதான தாக்குதல் நடத்தப்பட்டவுடன் தான் இஸ்ரேல் வரம்பு மீறுகிறது, எல்லை தாண்டுகிறது, அனைத்து ரெட் லைனையும் தாண்டி விட்டது என்று சொல்லி இஸ்ரேல் மீதான படுபயங்கரமான தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தது. ஏப்ரல் மாதம் நடத்திய தாக்குதலை விட பல மடங்கு உச்சகட்ட தாக்குதலாக அது அறியப்படுகிறது. அமெரிக்காவை அசந்து நெத்தி வேர்க்க பார்க்கக்கூடிய ஒரு தாக்குதலாக அது மாறியும் இருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஒன்று ஏற்பட்டால் ஈரானால் தாக்குப்பிடிக்க முடியுமா, ஈரானுடைய ஆயுத பலம் எப்படி இருக்கிறது, அல்லது திடீரென்று இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தினால் கூட அதற்கு பதிலடி கொடுக்கிற நிலைமையில் ஈரான் இருக்கிறதா என்கிற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து எழும்பிய வண்ணமே இருக்கிறது. அந்த கேள்விகளுக்குரிய பதிலாகத்தான் இந்த வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஈரானிடமும் இஸ்ரேல்
இஸ்ரேலிடமும் இருக்கக்கூடிய ஆயுத பலம் என்ன என்பதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவாகத்தான் இது இருக்க போகிறது. இந்த மாதிரியான நிறைய வீடியோக்களை நீங்க யூடியூப்ல சமூக வலைதளத்தில் பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோக்கள் அவர்கள் என்ன சோர்ஸை கொண்டு செய்தார்கள் என்பதை தேடி பார்க்கிற போது நிறைய ஒருவர் செய்ததை இன்னொருவர் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. நாம் சொல்லுகிற இந்த வீடியோவினுடைய தொகுப்பு ஒட்டுமொத்தமாக அல் ஜசீராவினுடைய ஆய்வு கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு ஊடகமாக இருக்கக்கூடிய சனத் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அவர்களுடைய ஆய்வை தான் ஆங்கிலத்திலும் அரபியிலும் இருக்கக்கூடியதை தமிழ் மொழியிலே உங்களுக்கு தர இருக்கிறோம். இதனுடைய உண்மைகளை நீங்களும் அல் ஜசீராவினுடைய பக்கத்தில் சரிபார்த்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு துல்லியமான ஒரு ஆய்வு கட்டுரையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதுல சிறப்பம்சம் என்னன்னு கேட்டா, எல்லா ஆயுதத்தையும் இவர்களும் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஈரானை பொறுத்தவரையில் அவர்களிடம் இருக்கக்கூடிய மொத்த பலத்தை வெளியிலே எந்த ஒரு சோர்ஸாகவும் அவர்கள் வெளியிட்டிருக்கவில்லை என்பதனால் கிடைத்ததை வைத்துத்தான் இந்த கட்டுரையும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈரானுடைய ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தோம்னு சொன்னா, தி மிலிட்டரி பேலன்ஸ் 2023 ஆண்டினுடைய ஆய்வு பிரகாரம் ஈரானுடைய ராணுவத்தில் கிட்டத்தட்ட மொத்தத்தில் 6,10,000 ராணுவத்தினர் இருக்கிறார்கள் என்பதை தாண்டி 3.5 லட்சம் ரிசர்வ் படை வீரர்களும் இருக்கிறார்கள். எப்ப யுத்தம் வந்தாலும் உடனே வாங்க என்று கூப்பிடுவதற்கு ரிசர்வ் படைன்னு வச்சுக்குவாங்க. ராணுவத்தில் பயிற்சி எடுத்திருப்பார்கள். பயிற்சி எடுத்ததற்கு பிறகு ராணுவத்திலேயே இயங்காமல் தனியாக இருப்பார்கள். திடீரென ஒரு யுத்தம் வந்தால் யுத்தத்திற்கு வந்து விடுவார்கள். அவர்கள் 3.5 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஏன்னா விதிவிலக்குகளோடு ஈரான்லையும் ஒரு சட்டம் இருக்கிறது. 18 வயதுக்கு தாண்டியவர்கள் அத்தனை பேரும் ராணுவ பயிற்சி எடுக்க வேண்டும். ஆண்கள் அத்தனை பேரும் ராணுவ பயிற்சி எடுத்திருக்க வேண்டும். அது அரபு நாடுகளிலேயே இப்படி ஒரு சிஸ்டத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, அதாவது அரபு நாடு கிடையாது, ஈரான் என்பது பெர்ஷியன் வளைகுடாவில் இருக்குது. பட் இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளிலேயே இந்த மாதிரி சிஸ்டத்தோடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு ஈரானாக இருக்கிறது. அதே மாதிரி இஸ்ரேலுடைய ராணுவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இஸ்ரேலுக்கு 4,65,000 ரிசர்வ் படை ராணுவத்தினர் இருக்கிறார்கள். மொத்த ராணுவம் 30,000 இருக்கிறார்கள். ரிசர்வ் படையில தான் 4,65,000 பேர் இருக்கிறார்கள். இவர்களும் விதிவிலக்கோடு 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் ராணுவ பயிற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் சட்டம் வகுத்திருக்கிறது. எது எப்படி போனாலும் ராணுவ வீரர்களுடைய பலம் யாருக்கு இருக்கிறது என்றால், ஈரான் தான் அதிகமான ராணுவ வீரர்களை கொண்ட, கட்டுக்கடங்காத ராணுவ வீரர்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது இந்த இரண்டு நாடுகளில். அதே நேரத்தில் ராணுவத்திற்கான செலவீனங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 2023 ஈரானுடைய ராணுவத்திற்கான செலவீனங்களாக 10 பில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள். மேலதிகமாக அவர்கள் 2022 0.6 பில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2023 27 பில்லியன் யுஎஸ் டாலர்கள் ஒதுக்கி இருக்கிறது இஸ்ரேல். 2022 இருந்து 24% அதை அதிகரித்திருக்கிறார்கள். இந்த யுத்தம் ஆரம்பித்திருக்கிற காரணத்தினால எது எப்படி போனால் ராணுவத்திற்கான செலவீனத்தில் ஈரானை விட இஸ்ரேல் அதிகமாக செலவு செய்கிறது என்பதை இந்த ஆர்டிகல் சொல்கிறது. அதே மாதிரி தரைப்படை கிரவுண்ட் ஃபோர்சஸ் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களுடைய லிஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 2023 கணக்கு பிரகாரம் ஈரான்ல 10,513 போர் தாங்கிகள் இருக்கிறது. அதாவது இந்த மெர்காவா மாதிரி டேங்க் இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி கிரவுண்ட் ஃபோர்சஸ் உரிய டேங்குகள் 10,513 இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் இடத்துல 400 டேங்குகள் தான் மொத்தமாக தற்போது மீதம் இருக்கிறது என்று சொல்ல. ஏன்னா இந்த வார்ல நிறைய அடிச்சு நொறுக்கிட்டாங்க காசாவுல. அதனால 400 டேங்குகள் அளவுக்கு தான் தற்போது அவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 6,798க்கு மேற்பட்ட பீரங்கி தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுதங்கள் ஈரானிடத்தில் இருக்கிறது. இஸ்ரேலிடத்தில் 530 பீரங்கி துப்பாக்கிகள் தான் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானிடத்தில் இருக்கக்கூடியது 6,798 பீரங்கிகள், இஸ்ரேலிடத்தில் 530 பீரங்கிகள் தான் இருக்கிறது. அதே மாதிரி 640க்கு மேற்பட்ட தனிப்பட்ட கேரியர் அட்டாக், அதாவது ஆயுதங்கள் ஈரானிடத்தில் இருக்கிறது. இஸ்ரேலிடத்தில் 1190 வகையான கேரியர் அட்டாக் ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி
ஈரானை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈரானுடைய ராணுவ இருப்புல விமானப்படையிடத்துல 312 போர் விமானங்கள் இருக்கிறது. போர் விமானம் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா 312 போர் விமானங்கள் இருக்கின்றன. அதை சொல்லும் போது நிறைய இந்த ஊடகங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈரான் இருக்கிறதெல்லாம் பழைய விமானங்கள், அதை வச்சு என்ன பண்ணலாம் கேட்பாங்க. யுத்தம் வந்தா என்ன பண்ணுவான்னு தெரியும், பழசா புதுசாங்கிறதெல்லாம் யுத்தம் வந்ததுக்கு பிறகு தெரியும். ரஷ்யாவோட நேரடி கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க இவ்வளவு ஆயுதத்தை தயாரிச்சவனுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்கிறத புத்திசாலி யாரும் புரிஞ்சு கொள்வாங்க. 312 போர் விமானங்கள் இருக்கிறது ஈரானிடத்தில். ஈரானுடைய ராணுவத்திடத்தில் IRGC இடத்துல 23 போர் விமானங்கள் தனியாக இருக்கிறது. அதே மாதிரி ஈரானுடைய விமானப்படை இடத்துல ஹெலிகாப்டர்கள் 50 ஹெலிகாப்டர்கள் இருக்கிறது. IRGC இடத்துல 5 ஹெலிகாப்டர்கள் இருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் 345 போர் விமானங்கள் இருக்கின்றன. எப்படி போனாலும் 20 அழிச்சிருக்கிறாங்க, அதனால கொஞ்சம் டேலி ஆகிரும். அதே மாதிரி 43 ஹெலிகாப்டர்கள் இஸ்ரேல் இடத்தில் இருக்கிறது. அதே மாதிரி கடற்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈரானுடைய கடற்படையில் 17 தந்திரோபாய நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன. 68 ரோந்து கடற்படை கப்பல்கள் இருக்கின்றன. 7 கொர்வெட்டுகள் இருக்கிறது, அதாவது ஏவுகணை தடுப்பு கப்பல்கள் 7 இருக்கிறது. அதே மாதிரி 12 விமானங்கள் இறங்கக்கூடிய கப்பல்கள் இருக்கிறது. 11 தரையிறங்கும் கப்பல்கள், ராணுவ வீரர்களை ஏற்றி கொண்டு போய் அட்டாக் பண்ணக்கூடிய 11 கப்பல்கள் இருக்கிறது. 18 தளவாடங்களை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய ராணுவ எக்யூப்மெண்ட்ஸை ஏற்றக்கூடிய 18 கப்பல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் 5 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கிறது. ஈரான் இடத்துல 17 நீர்மூழ்கி கப்பல்கள், இஸ்ரேல் இடத்துல 5 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கிறது. ஈரான் இடத்துல 68 ரோந்து கடலோர கப்பல்கள் இருக்கிறது. இஸ்ரேல் இடத்துல 49 ரோந்து கப்பல்கள் தான் இருக்கிறது. இப்படி கடற்படை என்று எடுத்துக்கொண்டாலும் இஸ்ரேலை விட ஈரான் தான் உச்சகட்டத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதே நேரத்தில் வான் பாதுகாப்பு சிஸ்டம், அதாவது நமக்கெல்லாம் தெரியும் இந்த அயன் டோம்ங்கிறது இந்த யுத்தத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒன்று. இஸ்ரேலுக்குள்ளெல்லாம் அடிக்க முடியாது, அயன் டோம்ல தடுத்துருவாங்க என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதை மீறித்தான் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் 7000 ராக்கெட்டுகளை ஏவி இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அயன் டோம் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம் என்று ஒன்று இருக்கிறது. இது உள்ளே வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கக்கூடியது. இதுல இருந்து, அதாவது ரேடார்ல கவனிச்சு உள்ள வரும்போது உடனே போய் அட்டாக் பண்ணுவாங்க. அதுதான் அவர்களுடைய அயன் டோம் சிஸ்டம். இதுல ஒரே நேரத்தில் 20 ஏவுகணைகள் ஏவ முடியும். அங்க இருந்து ஒரு 50 வந்துச்சுன்னா 20 தடுத்துருவாங்க, 30 வந்து இஸ்ரேலுக்குள்ள அட்டாக் ஆகிரும். அதனால தான் ஹிஸ்புல்லாக்களும் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்களும் ராக்கெட் தாக்குதல் நடத்தும் போது மொத்தமாக 30-40 அனுப்புவாங்க என்று கேட்டால் தடுக்க முடியாமல் இருப்பதற்கு நாடு முழுவதும் அயன் டோம்கள் 10 இருக்கிறது. இஸ்ரேல் இடத்துல நம்ம 500 இருக்கும் 1000 இருக்கும் நினைக்க கூடாது. நாட்டை சுத்தி 10 அயன் டோம் தான் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல டேவிட் ஸ்லிங் என்கிற 40-300 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி அயன் டோம் சிஸ்டத்தில் ஏரோ சிஸ்டம் ஒன்று இருக்கிறது. 2400 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்குதல் நடத்தக்கூடியது. இந்த மாதிரி 3 சிஸ்டங்கள் அவங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஈரானிடத்தில் வான் பாதுகாப்பு சிஸ்டம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது. இவ்வளவு நாட்களாக அது பேசுபொருளாக ஆகவில்லை. ஒரு தாக்குதல் நடந்தால் பேசுபொருளாக ஆகும். ஈரான்ல குறுகிய தூர ஏவுகணைகள், பெரிய ஏவுகணைகள் உயரம் எவ்வளவு உயரத்தில் வந்தாலும் அதை தடுக்கிற விதமாக அவர்களும் அக்ராஷை என்கிற ஒரு வகையான வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை பயன்படுத்துறாங்க. பாரசீக மொழியில அதற்கு இடி என்று பெயர் சொல்வார்கள். அயன் டோம் மாதிரி ஒன்ற பாரசீக மொழியில் அதற்கு பெயர் வச்சிருக்கிறாங்க. அந்த அயன் டோம் சிஸ்டத்தை, அயன் டோம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அந்த சிஸ்டத்தை தான் ஈரானும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஈரானுடைய இந்த சிஸ்டத்தை பொறுத்தவரை ரேடார் அதே போன்ற எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் சிஸ்டங்களோடு இணைந்து தான் இதை தடுக்கிற வேலையை அவர்கள் செய்வார்கள். ஈரான் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் எவ்வளவு பலம் வாய்ந்தது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னா, இஸ்ரேலை சுற்றி வெறும் 10 அயன் டோம் சிஸ்டங்கள் இருக்கிறது. ஈரானிடத்தில் இருக்கக்கூடிய அயன் டோம் சிஸ்டங்கள்ல பெரும்பாலானவற்றை வாகனங்கள்ல பொருத்த முடியும், வெஹிக்கிள்ல மாட்டிக்கிட்டு போக முடியும். முன்னாடி நீங்க போட்டோல பாப்பீங்க, வெஹிக்கிள்ல மாட்டி அதை அட்டாக் பண்ணுகிற விதமாக ரொம்ப சின்ன சின்னதா எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. 42க்கு மேற்பட்ட நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடிய ரஷ்யாவினுடைய ஒரு உற்பத்தி அவர்கள் வைத்துக் ஒரே நேரத்தில் 42 ஏவுகணைகளை அட்டாக் பண்ண மாதிரி இஸ்ரேலுடைய ஒரே நேரத்தில் 20 தான் அட்டாக் பண்ணும். ஈரானுடையது 42 அட்டாக் பண்ணும். அதுல S-200 S-300 வகையான அமைப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று உள்ளூரில் ஈரானே தயாரித்த பவார் 373 என்கிற ஒரு சிஸ்டம் இருக்கிறது. 59க்கு மேற்பட்ட நடுத்தரவில் இருக்கக்கூடிய USMIM என்கிற 23 ஹேக் என்கிற ஒரு வகையான அயன் டோம் சிஸ்டத்தை அவங்க வச்சிருக்காங்க. இது 59க்கு மேற்பட்ட
மேற்பட்ட அமைப்புகள் அவரிடத்தில் சொல்லப்படுகிறது. இது ஒரு வகை. 59க்கு மேலே இருக்கிறது ஒரு வகையாக இருக்கிறது. அதே போன்று அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு கேட்டா HQ2J என்கிற வகையான ஒரு வகையான அயன்டோமை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி கோட் டாட் என்கிற ஒரு வகையான அயன்டோம் பயன்படுத்துறாங்க. வெஹிக்கிள்ல வைக்கிறது, வெஹிக்கிள்ல வைக்காம இருக்கிறது, தனியாக இயங்கக்கூடியது என்று பல வகை இருக்கிறது. இப்படி இஸ்ரேலை விட பல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இஸ்ரேல் தொழில்நுட்பத்தில் வல்லது அப்படிம்பாங்க. அந்த தொழில்நுட்பத்தை தூக்கி சாப்பிடுகிற தொழில்நுட்பத்தை அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு காரணமும் இருக்கிறது. பல வகை ஈரானியர்கள் அறிவிலே முந்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இவ்வளவு அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறது? இப்ப இஸ்ரேலுக்குள்ள போய் அடிச்சாங்கல்ல, அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரானுடைய ராணுவ கலையகத்தில் கிட்டத்தட்ட 12 வகையான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 12 வெரைட்டில இருக்கிறது. இதுல 150 கிலோமீட்டர் வரைக்கும் பாய்ந்து தாக்கக்கூடிய தண்டர் 69 வகையான ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கிறது. அதே போன்று கொர்ரமஷாகர் முதல் செஜில் வரைக்கும் உண்டான பகுதிகளை தாக்கக்கூடிய 2000 கிலோமீட்டர்கள் தாண்டி தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கிறது. 2000 கிலோமீட்டர் எதுக்கு செஞ்சிருக்காங்கன்னா இஸ்ரேலை தாக்குறதுக்கு தான். இஸ்ரேலில் தாண்டி போய் தாக்குற அளவுக்கு உண்டான அவர்களுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்கிறது. தாக்கியும் காட்டிட்டாங்கிறது நமக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் இடத்துல 4 வகையான சிறிய நடுத்தர இடைநிலை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கிறது. ஈரான் இடத்துல 12 வகை இருக்குது. இவங்க கிட்ட 4 வகை தான் இருக்கிறது. அதுல 280 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறதும் இருக்குது, 4800 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியதும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த 2 தரப்புல யாற்ற அணுசக்தி பவர் இருக்கிறது என்று பார்த்தோம்னு சொன்னா, அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடாக தன்னை அவர்கள் அறிமுகப்படுத்தாவிட்டாலும் குறைந்தது 90 அணு ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. அணு ஆயுதம் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான், வெளியில சொல்ல மாட்டாங்க, அவங்கள்ட்ட இருக்குது, மாற்று கருத்தில். ஆனா ஈரானை பொறுத்தவரையில தன்னிடத்தில் அணு ஆயுதம் இருப்பதாக வெளிப்படையாக அறிவிக்காத ஒரு நாடு. ஆனால் அணு ஆயுதத்தை மேம்படுத்திய அனைத்து சிஸ்டங்களையும் அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பல அணுசக்தி வசதிகள், ஆராய்ச்சி மத்திய நிலையங்கள் அவங்களிடத்தில் இருக்குது. 2000க்கு முற்பட்ட காலங்களில் ஈரானுடைய மத தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி அணு ஆயுத தயாரிப்புக்கு தடை விதித்து ஒரு தீர்ப்பை வழங்கி இருந்தார். அதனால நாங்கள் தயாரிக்காமல் இருந்தோம் என்று சொல்லி இருந்தவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த தடை தளர்த்தப்பட்டதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். எனவேதான் அமெரிக்காவே ஏன் யோசிக்கிறாங்கன்னா, அணு ஆயுத நிலையங்கள் மீது, அணு தயாரிப்பு நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று அமெரிக்கா கண்டிப்பாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எதுக்காக கேட்டால், சில நேரங்களில் ஈரானிடத்தில் ஆல்ரெடி அணு ஆயுதம் இருக்கலாம் என்று அமெரிக்கா அச்சப்படுகிறது. பெரும்பாலும் அணு ஆயுதத்தை ஈரான் தயாரித்திருக்காவிட்டால் இஸ்ரேல் மீதான இந்த தாக்குதலை அவர்கள் நடத்த மாட்டார்கள். எனவே அணு ஆயுதம் ஈரானிடத்தில் இருக்கிறது என்றுதான் நாம் நம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அணு ஆயுதம் இல்லாமல் எல்லாம் இந்த ஆட்டத்தை ஈரான் போட மாட்டாங்க. எனவே தான் அவர்கள் அணு ஆயுதத்தோடு தான் இந்த ஆட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம், ஈரானா இஸ்ரேலா என்று சொல்லி. ஆனால் இஸ்ரேல் காசாவுக்குள்ள போற மாதிரி அங்க ஒரு படை இருக்குது, நம்ம போய் முழு நாட்டையும் அழிச்சிட்டு வந்துடலாம், அல்லது மற்ற நாடுகள் மாதிரி நினைச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா இப்ப லெபனான்ல படுகிற மாதிரி 1000 மடங்கு அடிகள் அவங்க பட வேண்டி வரும். அதனால் தான் அமெரிக்காவே கொஞ்சம் பொறுத்துக்கடா, அவசரப்பட்டுறாதரா, எங்களையும் சேர்த்து கொண்டு போய் மாட்டி விட்டுறாதரா என்கிற விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பது. எனவே ஆயுத உற்பத்தியிலையும் ஆயுத தயாரிப்பிலையும் ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருப்பதிலையும் இஸ்ரேலை விட ஈரான் முன்னணியில் தான் இருக்கிறது. தொழில்நுட்பத்திலும் வல்லமை கொண்ட நாடாக இருக்கிறது என்பதை இந்த வீடியோவினூடாக நாம் புரிந்து கொள்ள முடியும். வல்ல ரஹ்மான் பாலஸ்தீன வெற்றிக்கு அருள் புரிவானாக, பாலஸ்தீனம் சுதந்திரமடைய அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.